நாடாளுமன்றத்துக்குள்ள இருக்கிறாங்க சிஐஎஸ்எஃப் ஆபீசர்ஸ், வீரர்கள். அது கிட்டத்தட்ட நாடாளுமன்றத்தை உள்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது போல ஒரு தோற்றத்தை கொடுக்குது அப்படின்னு காங்கிரஸ் கட்சியில இருந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. மாநிலங்களவையினுடைய துணைத் தலைவர் பொறுப்புல தான் இருக்கணுமே தவிர அரசின் கைக்குள்ள அது போகக்கூடாது, உள்துறை அமைச்சர் கைக்குள்ள அது போகக்கூடாதுன்னு கார்கேயும் கடுமையாக பேசுறாரு. நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாட்டையே இது ஒரு விதமான அச்சுறுத்தலுக்குள்ள வைத்திருக்கும் விதமாக இருக்கு அப்படின்னு பிற ஜெயராம் ரமேஷ் மாதிரியான தலைவர்கள் பேசுறாங்க. ஒரு புரிந்து கொள்றதுக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறத கெஸ் பண்றதுக்குமே கொஞ்சம் கடினமாக இருக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, இது வரம்பு மீறிய செயல். திருச்சி சிவா இன்னொன்று பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. பெண் உறுப்பினர்களை இந்த சிஏஎஃப் ஜவான்ஸ் இழுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு காரியம். நாடாளுமன்றத்துடைய பாதுகாப்பு நாடாளுமன்ற அவைத்தலைவர் கீழே தான் இருக்கணும். வேற யாரு கீழேயும் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு 3 பேர் இருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க, அசம்பிளி இருக்காங்க, அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ், அதே மாதிரி ஜுடிஷியரி இருக்காங்க. இவங்க 3 பேர் தேர் இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர். அது இங்கே உள்துறை அமைச்சர் சொன்னான்னு சொல்லி அப்போ அதை நான் நேற்றே நம்ம சேனல் இன்னொரு சேனல்னு தெரியல, நாங்கள் நேற்றே கேள்வி கேட்டேன். இது அனுமதி வாங்கினாங்களா? இவர் அவைத்தலைவர் அனுமதி கொடுத்தாரா நீங்கள் சிஆர்பிஎஃப்ஓ அல்லது சிஎஃப்ஓ உள்ள வர்றதுக்கு? அப்போது என்ன காரணத்துக்காக கொடுத்தாரு? என்ன சூழ்நிலை இருந்தது? அவங்க இங்கே உள்ள வர்றதுக்கான சூழ்நிலை என்ன இருந்தது? இதெல்லாம் விளக்கணும். இட்ஸ் அ த்ரெட் டு டெமோக்ரஸி. இது எல்லாம் ஜனநாயகத்துக்கு ஆபத்து. இப்படித்தான் மெதுவாக வருவாங்க. இந்த செகண்ட் வேர்ல்டு வரும்போது சொல்லுவாங்க, மியூனிச்சில் ஹிட்லர் நுழைஞ்ச போதே அவனை நிப்பாட்டி இருந்தா 2வது உலக மகாயுத்தம் நடந்திருக்காதுப்பாங்க. அது மாதிரி சில விஷயங்கள் ஆரம்பத்திலே முளையிலேயே கிள்ளி எறியணும். இந்த மாதிரி அந்த போலீஸை கூட்டு வர்றது, இந்த போலீஸை கூட்டு வர்றதுங்கெல்லாம் ரொம்ப தவறான காரியம். இப்போ பார்லிமெண்ட் மேல ஒரு அட்டாக் நடந்த போது they had to beef up the security of the parliament. அந்நியாரம் என்ன சொன்னாங்க, நீங்க ஐபிஎஸ் ஆஃபீஸரை டெப்டேஷன்ல கூட்டு வரலாம், ஆனா அவங்க ஃபங்க்ஷன் பண்றது அவைத்தலைவருக்கு கீழே ஃபங்க்ஷன் பண்ணணும். அவங்க இண்டிபெண்டா ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. இப்போ எலெக்ஷன் நான் சொல்லியிருக்கேன், எலெக்ஷன் நடத்தும் போது நாங்கள் ராணுவத்தை கூப்பிடுவோம். ஆனால் ராணுவம் நான் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு கீழே தான் பணிபுரியணும். சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். எப்படி இங்கே வச்சிருக்கோமோ அது மாதிரி நாடாளுமன்றத்திற்குள் அந்த அவைத்தலைவருடைய கண்ட்ரோல் தான் எல்லாருமே இருக்கணும். அதுதான் சட்டம். இவங்க சிஎஸ்ஓ முதல்ல எப்படி வந்தது, எதுக்காக வந்தது? இந்த 2 முக்கியமான கேள்விகள். அடுத்து ரிஜி சொல்லியிருக்காரு, அது இன்னும் பயங்கரம். அவர் சொல்றது, இப்படி தொடர்ந்து நீங்க கூச்சல் போட்டு சபையை நடக்க விடாம இருந்தீங்கன்னா நாங்க பாட்டுக்கு எல்லா மசோதாவையும் பாஸ் பண்ணிடுவோம், விவாதமே இல்லாம பாஸ் பண்ணிடுவோம். இதுக்கு எதுக்கு நாடாளுமன்றம்? பேசாம எல்லாத்தையும் எழுதி கொடுத்து பிரசிடென்ட்டை கையெழுத்து வாங்கிட்டு போயிட வேண்டியதானே?